வணக்கம் நண்பர்களே. சோ நம்ம இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் T20 ரிவ்யூ பத்தியும் நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. கில்ல பத்தியும் சரி, சூரியகுமார் யாதவ் ஃபார்மை பத்தியும் சரி, தனியா ஒரு வீடியோ போட்டாச்சு. சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, இந்தியா எடுத்த தேவையில்லாத ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேக் ஃபயர் ஆச்சு தெரியுமா இந்த செகண்ட் T20ல. அதாவது அக்சர் பட்டேல நம்பர் 3 இறக்குனது. அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளண்டருங்க. ஏன்னா நீங்க அக்சர் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா பிஞ்சின்டர் கிடையாது. அக்சர் பட்டேல்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் விக்கெட்ஸ் ஏதாவது விழுந்துட்டா அவரை வந்து நீங்க பிளெக்சிபிளா எங்க வேணாலும் எந்த பொசிஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அவர் இன்னிங்ஸ் பில்ட் பண்றவர். அதே மாதிரி நீங்க எடுத்து பாருங்க, நிறைய மேட்சஸ்லாம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடும்போது நீங்க அக்சர் பட்டேல முன்னாடி இறக்கி விட்டீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனா நீங்க 12 ரன்ஸ் பெர் ஓவர் உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்கும் போது அக்சர் பட்டேல நம்பர் 3ல இறக்குனது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கே இல்ல. நல்லா விளையாடின திலக் வர்மா 200 அடிச்சார் சவுத் ஆப்பிரிக்கால நம்பர் 3ல. என்ன ரெக்கார்ட் வச்சிருக்காருங்க நம்பர் 3ல திலக் வர்மா. அவரையும் தூக்கிட்டீங்க, சஞ்சு சாம்சனையும் ஓப்பனிங்ல இருந்து தூக்கிட்டீங்க. நல்லா இருக்கிற டீமை நாசமா ஆக்குறதுல இந்த பர்டிகுலர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னதான் ஆசைன்னு எனக்கு தெரியல. அக்சர் பட்டேல் இறக்கணும் என்னங்க அவசியம்? இந்த ஒரு மேட்ச் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. திலக் வர்மாவை தூக்கி நம்பர் 3ல இறக்கிருக்கலாம். அவர் நல்லா விளையாண்டார் அந்த மேட்ச்ல 60 ரன், மேபி இன்னுமே ஒரு 100 ரன் கூட அவர் அடிச்சிருக்கலாம். ஆனா அக்சர் பட்டேல் என்ன பண்ணாரு? அவரை நான் பிளேம் பண்ண மாட்டேன், மேனேஜ்மெண்ட் தான் பிளேம் பண்ணுவேன். சூரியகுமார் யாதவ் அண்ட் கோச் கௌதம் கம்பீர் அவங்களா தான் ரெஸ்பான்சிபிள் இந்த ஒரு மூவுக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு 12 ரன்ஸ் பெர் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 21 பால்ஸ் 21 ரன்ஸ் அடிச்சுட்டு போய் மொமெண்டமே டோட்டலா க்ளோஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்க எப்படி கேம் திரும்பி கம்பேக் கொடுத்து வின் பண்ண முடியும்? நான் திருப்பி சொல்ல வரேன், இன்னைக்கு கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பிளேயர், அவர் பிளேயரா விட்டுட்டால அந்த பையன் விளையாடுவான். ஆனா அவனுக்கு ஓவர் ஹைப் கொடுத்து அவன் கெரியரை காலி பண்றாங்க ஆக்சுவலா பிசிசிஐயும் செலக்டர்ஸும் கோச்சும். எக்ஸாக்ட்லி அக்சர் பட்டேலே அதான் பண்றாங்க. தேவையில்லாம வந்து பாத்தீங்கன்னா ஓவரா அவர் பிளெக்சிபிளா ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணி தேவைப்படுற இடத்துல அவர் இறக்கினா போதும். அன்னெசரியா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இந்தியாவுக்கு அது பேக் ஃபயர் தான் ஆச்சு. அக்சர் பட்டேலுக்கும் ஹேட்ரேட் தான் வந்துச்சு. இது என்னோட ஒரு கருத்து. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.